ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஒரே ரெசிபி தாங்க, அதை 3 வெவ்வேறு விதமாக செஞ்சு குழந்தைக்கு கொடுத்து அசத்தலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் போல் ராகி, 1 ஸ்பூன் போல் கோதுமையை முந்தின நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 4-5 தடவையாவது நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா ஊறின ராகியையும் சரி கோதுமையையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நிறைய அளவு தண்ணீர் சேர்த்துறாதீங்க. இதை இப்போது நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இதோட பால் நமக்கு கிடைக்கும். நல்லா பால் எடுத்ததுக்கப்புறமா இந்த மேலே இருக்க சக்கரை இருக்குது பார்த்திங்களா, இதை திரும்பி கூட நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் திரும்பி மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்த்த தண்ணி, அதுக்கப்புறம் இப்போ சேர்க்குற தண்ணி, ஆக மொத்தமாக 1/2 கப் அளவு நான் தண்ணீர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். தண்ணீர் அதிகமாக சேர்த்தோம்னா இது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ மொத்தமாகவே 1/2 கப்புக்கு மேலே தண்ணீர் சேர்க்காதீங்க. இப்போ இதோட பால் நல்லா எடுத்தாச்சு. இந்த சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம சாப்பிட்ற இட்லி தோசையில் இதை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போது இந்த பாலை மிதமான சூட்டில் நம்ம ஸ்டவ்வில் கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணணும். மிதமான சூட்டில் தான் வைக்கணும், இல்லாட்டி இதை சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும். கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ண இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக மாறும். இந்த மாதிரி பால் எடுத்து அதோட கூழ் ரெடி பண்ணும்போது அதோட சுவையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆற இது கொஞ்சம் திக்காக மாறும். இப்போ நான் இதை 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம 3 வேறு ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். இதில் இப்போது நெய் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பவுலில் நம்ம இனிப்புக்காக பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. 2ஆவதில் பார்த்திங்கன்னா நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு சேர்க்கப்பட்ட ராகி, அதுக்கப்புறம் கோதுமை பால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட சுவை குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே சமயம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவக்கூடியது. இதில் இனிப்புக்காக நம்ம பனங்கற்கண்டு பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை விரும்பாத குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா 1 பிஞ்ச் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பனங்கற்கண்டு பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இதோட நம்ம நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நட்ஸ் பவுடர் உங்கள்கிட்ட இல்லாட்டி இதெல்லாம் அரைக்கும்போது நம்ம கூடுதலாக ஊற வச்ச பாதாமோ, ஊற வச்ச முந்திரியோ, ஊற வச்ச பிஸ்தாவோ அதையும் சேர்த்து நம்ம பால் ரெடி பண்ணும்போது அரைச்சி எடுத்துக்கலாம். 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு காலை அல்லது இரவு உணவாக இந்த உணவை நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து 3ஆவது ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம தயார் பண்ண ஏதாவது ஒரு கூழை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் தண்ணீர் சேர்க்காத நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பாலோ அல்லது பாக்கெட் பாலோ சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு இந்த மில்க் ஷேக் தாராளமாக கொடுக்கலாம். 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தாங்கன்னா இதில் பசும்பால் பாக்கெட் பாலுக்கு பதிலாக ஃபார்மா மில்க்கோ அல்லது தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற ராகி பால், கோதுமை பால், உருளைக்கிழங்கு, நெய், நட்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் அடிஷ்னலாக பசும்பாலோ பாக்கெட் பாலோ அது எல்லாமே நல்லா திக்காக தண்ணீர் சேர்க்காமல் சேர்க்க போகிறோம். அதுவோ இல்லை தேங்காய் பாலோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவக்கூடியது. இதில் ஏதாவது ஒரு ரெசிபி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.